டேய் டேய் பெரிய சமாச்சாரம் வேண்டாம். ஏய், அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ரெண்டுல ஒண்ணா? ராஜு ராஜு ராஜு, ஏங்க எவனை பார்த்தாலும் ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு சொல்லிட்டு போறானுங்களே, இந்த ரெண்டுல ஒண்ணுன்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு அது ஒரு நல்ல விஷயம்தான். எனக்கு தெரியாது, அவனை கேளு. ஏங்க இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணு அது ஒரு நல்ல திட்டம் தான். இவனை கேளு. ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு சொல்றானே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? எனக்கு தெரியாது. எங்க சீப் இவர்தான், இவர்கிட்ட கேட்டுக்க. என் விதி, இவனுக்காக குனிய வேண்டியிருக்கு. இந்த ரெண்டுல ஒண்ண பாத்துறேன்னு எல்லாரும் சொல்லிட்டு போறாங்களே, அப்படின்னா என்ன? ரெண்டுல ஒண்ணா? இது தெரியாதா? தெரியாதே. அதான் ரெண்டுல ஒண்ணு. சொல்றது கேளு. Don't kill me. ஒரு பொம்பளை நினைச்சா ஆளை வச்சுதான் அடிக்க முடியும், ஒரு ஆம்பளை நினைச்சா ஆயுஸ் பூரா துடிக்க வைக்க முடியும். மைண்ட் இட். You are under arrest. அரஸ்டா? எதுக்கியா? உன்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? ஒன்ன மாதிரி தெருப்பொறிக்கெல்லாம் அரெஸ்ட் வாரண்ட் எதுக்குடா? மரியாதையா பேசியா? ஓட. சார், எந்த தப்பும் பண்ணாத எங்க ஃப்ரெண்ட் ராஜுவை அநியாயமா பிடிச்சு உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க சார். அவனை உடனே விடுதலை பண்ண சொல்லுங்க சார். தயவு செஞ்சு எங்க ஃப்ரெண்டை விடுதலை பண்ணுங்க சார். முடியாது, போகடா. போக மாட்டோம் சார். போறீங்களா இல்லையா? என்ன இங்க கலட்டா? இன்ஸ்பெக்டர் சார், ராஜு ஒரு அப்பாவி, ஒரு பொண்ணு பேச்ச கேட்டுட்டு அநியாயமா அவனை உள்ள அடைச்சு வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா சார்? போடா வெளியே. இப்ப அவனை வெளியே விட போறீங்களா இல்லையா? முடியாது, போங்கடா. போங்கடா. வெளியே போ. எங்க போறேன்? அதனால மாமியார் விட ஓ மாமியார் விடா, கதவை திறந்து விடியா? முடியாது. யோ, முடியாதுப்பா. உங்களுடைய பணக்கார திமிர்னால என்னுடைய ஃப்ரெண்ட் பலியாகிட்டு இருக்காயா? கதவை திறந்து விடியா? முடியாதுப்பா. ஏய், இவனை கவனிங்கடா. சார், அம்மா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா, நாங்க யாரு, எங்களுக்கு என்ன வேணும்னு விசாரிக்கிறது முக்கியம் இல்ல. எங்க ஃப்ரெண்ட போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவனை உடனே ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ்.
அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது சட்டம். அதுக்கு இந்த அரண்மனை என்ன செய்ய முடியும்? சட்டப்படி நடந்திருந்தா விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுருப்போம். அந்த சட்டத்தையே ஆட்டி படைக்கிறது உங்க அரண்மனை அதிகாரம். இன்னைக்கு எங்க ஃப்ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறான்னா அதுக்கு ஒரே காரணம் உங்க சுவாதி. இங்க என்ன கலாட்டா? செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? எங்க ராஜு போலீஸ் சித்திரவதையில புழுவா துடிச்சுக்கிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீங்க வந்து காப்பாத்துங்க. மனிதனை காப்பாத்துனா அது மனிதாபிமானம். ஆனா உங்க ஃப்ரெண்டு ஒரு மிருகம். அந்த மிருகம் அடிபட்டாதான் அடங்கும். அம்மா தயவு பண்ணி நீங்களாவது எங்க ஃப்ரெண்ட் ராஜுவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே ரிலீஸ் பண்ண சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இருங்க சுவாதி. திருடனா இருந்தாலும் இருந்து சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிக்கிறதாமா நல்லது. உடனே ரிலீஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுமா? ஓகே. குட் மார்னிங் மேடம். மார்னிங். எங்க இவ்வளவு தூரம்? ஒரு இடியட்டை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவனை ரிலீஸ் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாமே? ஃபோன் பண்ணி மெசேஜ் கொடுத்துருக்கலாமே. நான் அந்த பைத்தியத்தை ரிலீஸ் பண்றதுக்கு மட்டும் வரல, அவனை வார்ன் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். அவன் இனிமே உங்க அரண்மனை நிழல கூட தொட மாட்டான். அந்த அளவுக்கு அவன் முதுகு தோலை உரிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். 302. எஸ் சார். அந்த 2ஆம் நம்பர் லாக்அப்ல இருக்கானே, அவனை எழுதிட்டு வா. ஓகே சார். நான் நினைச்சா இந்த உலகத்துல எது வேணாலும் நடக்கும். என்கிட்ட மோதன நீ இருக்கிற இடம் தெரியாம போயிடுவேன். மைண்ட் இட். ராஜு ராஜு உனக்கு ஒண்ணும் ஆகலையாப்பா? பாத்துடா. ஒரு பொட்டச்சு பச்சை கட்டுக்கிட்டு இப்படி போட்டு அடிச்சுட்டானுங்களே. ராஜு, உன்னால எதையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அதுக்கு உன்னுடைய வீரமும் விவேகமும் மட்டும் பத்தாதடா, கூடவே நிதானமும் இருந்தா தான் இந்த உலகத்துல நீ நினைச்சதை சாதிக்க முடியும். டேய், அதுக்காக நியாயம் தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு என்ன பணத்துக்காக கட்டி போட்டு அடிச்சானே, அவனை சும்மா விட சொல்றியா? உன்னோட உணர்ச்சி எனக்கு புரியுதுடா. அது அந்த அடக்குமுறை அதிகார வர்க்கத்துக்கு புரிய மாட்டேங்குதே. ராஜு, நீ அந்த அரண்மனை பொண்ணோட மோதினதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே. இனிமே அவ பக்கமே நீ போக வேண்டாம்டா. டேய், வாய மூடுறா. அவன் அல்லி அணியால் அரிசிவ பரம்பரையா? நான் அவளான்னு பாத்துடுறேன். வேண்டாம்டா ராஜு, ப்ளீஸ். நோ, என் உடம்புல பட்ட ஒவ்வொரு அடியும் அவன் உடம்புல படணும். அந்த வேதனை நினைச்சு அவ புழுவா துடிக்கணும். அது வரைக்கும் நான் அவளை சும்மா விட மாட்டேன். இதான் உன் முடிவா? எஸ். அப்ப எங்க முடிவை நீ தெரிஞ்சுக்க. இந்த நண்பர்களை நீ மறந்துரு. டேய், என்னடா சொல்ற? ராஜு, இந்த நண்பர்களை விட அந்த அகங்காரியோட மோதுறது தான் உனக்கு பிடிக்கும்னா நீ எங்களை மறக்கிறத தவிர வேற வழி இல்லை. வாங்கடா போலாம். டேய் நில்றா. எனக்கு இந்த உலகத்துல தாய்க்கு அப்புறம் நண்பர்கள் தான் முக்கியம். இனிமே அந்த திமிரு பிடிச்ச பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சாயந்திரம் ஆனா பேட்டா மட்டும் கேட்க தெரியுது இல்ல? இங்க பார், ஸ்பேனரை கையில வச்சுக்கிட்டு இருந்தா வேலை பாக்குற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒழுங்கா உண்மையா வேலை பார்க்கணும். என்னம்மா கோளாறு? திறந்து பாருங்க, கோளாறு என்னன்னு தெரியும். திறக்கிறதெல்லாம் என் அசிஸ்டன்ட்டுங்க தான். நான் ஒன்லி இறங்கி வேலை செய்யறது தான். இதுக்கு முன்னாடி வண்டி எங்கம்மா விட்ட? ஒர்க் ஷாப்ல தான். ஏதோ லாண்டில விட்டா மாதிரி தீஞ்ச வாசனை அடிக்குதே. என்னடா ஆச்சு? மச்சான், பேட்டரி வைக்கு, காயில் வைக்கு, எல்லாமே வீக்கா இருக்கு. வண்டிய ஓட்ட ஓட்ட வீக் ஆகத்தான் செய்யும். ரேடியேட்டர் ஒழுகுதுங்க. ரேடியேட்டர் ஒழுகுதா? அம்மா, இங்க பார்மா எல்லாமே ஒழுகுது. வண்டியில நிறைய ஜாமான் போட வேண்டியிருக்கு. நாங்க ஜாமான் போட்டு வைக்கிறோம். நீ உன் அட்ரஸ் சொல்லிட்டு போ. என்ன தெரியல, கவுண்டர் பொண்ணு. சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா? கவுண்டர் பொண்ணா கொக்கா இல்ல வாழைப்பழ கவுண்டரா? ஏன்டா கவுண்டர் பொண்ண குழப்பறீங்க? எந்த கவுண்டருமா? சுந்தர கவுண்டர். சுந்தர கவுண்டரா? விலாசம்? சுந்தர கவுண்டர் வீதி நம்பர் 5. ஓஹோ, சரி. இனிமே நீ வண்டி இங்க எடுத்துக்கிட்டு வர தேவையில்லை. நான் வீட்டுக்கு வந்தே வேலை செய்யறேன். ஹே
கேர்ஃபுல் ராஜு. ஜாகிரதை ராஜு. ஜாகிரதை. ஹலோ ஹலோ ஆபத்துல இருந்து காப்பாத்தின உடனே உனக்கு காதல் வந்துருச்சா? உன்னை காப்பாத்தினது காதலிக்கிறதுக்காக இல்ல, உயிருக்காக போராடிட்டு இருக்கவங்களை காப்பாத்துறது மனிதாபிமானம். அதைத்தான் நான் செஞ்சேன். ஒழுங்கா வீடு போய் சேரு. வாங்கடா.